செகண்ட், தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல திமுகவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியாக அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பஞ்சு கொடுத்தாருன்னா, அரசாங்க ரீதியாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திமுகவுக்கு எதிராக இந்த பக்கத்துல இருந்து ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி திமுக மீது பஞ்ச் மேல பஞ்சா வச்சிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறத பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடுத்ததாக நாம பார்க்க போறது அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக செய்த சம்பவம், அப்படியே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக செய்த சம்பவம். இவங்க 2 பேரும் செய்த இந்த 2 சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம அண்ணாமலை அவர்கள் செய்த தரமான சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுறேன், தயவுசெய்து பாருங்க. ஊழலை மட்டுமே தனது அரசியல் பிழைப்பாக கொண்டு எதிர்ப்பு குரல்களை அதிகார பலத்தின் மூலம் அடக்கிய ஒரு போலியான சித்தாந்தம் இன்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்பு குரல்களை அதிகார பலத்தின் மூலம் அடக்கிய ஒரு போலியான சித்தாந்தம், திராவிடத்தை தான் சொல்றாரு, இன்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இலாக்கா இல்லாத திமுக அமைச்சர் ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளார். தமிழக உயர்கல்வி அமைச்சர் திரு பொன்முடியோ ஊழல் குற்றச்சாட்டில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார். தென் தமிழகத்தில் மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் இந்த துயரமான வேளையில் தமிழக முதல்வரோ ஊழல்வாதிகள் மற்றும் குடும்ப அரசியல்வாதிகளின் இந்தி கூட்டணி நடத்தும் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லிக்கு சென்றிருக்கிறார். மிஸ்ஸிங் சிஎம் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக போட்டு அண்ணாமலை அவர்கள் இத மாதிரி கடுமையா தாக்கியிருக்காரு. எல்லாருமே ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரே கல்லுல 3 மாங்க அடிச்சிருக்காரு. இந்த 3 பேராகிராஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 பேராகிராஃபுமே 3 வித்தியாசமான விஷயங்களை சொல்லுது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த திமுகவுடைய சித்தாந்தம், இந்த திராவிட சித்தாந்தம் இருக்கு பாத்தீங்களா, அது சரிஞ்சு விழுந்து போச்சு, அவ்வளவுதான், இந்த சீட்டு கட்டு மாதிரி சரிந்து விழுந்து போச்சு, காலி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. 2வது, ஊழல் குற்றச்சாட்டு இது மாதிரியான விஷயங்கள் மூலமா தண்டிக்கப்பட்டிருக்காங்க, சிறைக்கு போயிருக்காங்க, திமுக அமைச்சருடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி 2வது பேராகிராஃப்ல அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தமிழக மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா இந்த டைம்ல கூட கூட்டணி பேச்சுவார்த்தை முக்கியம், சீட்டு பேரம்லாம் முக்கியம் சொல்லி தமிழக முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. ஊழல்வாதிகள் மற்றும் குடும்ப அரசியல் செய்யறவங்க இவங்க எல்லாம் நடத்தக்கூடிய அந்த ஒரு மீட்டிங்க்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரே கல்லுல 3 மாங்க அடிச்சிருக்காரு. அடுத்ததான் பார்க்க போறது மாரி செல்வராஜ், இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார் இல்லையா, அவரை நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மழை வெள்ளம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. அவரு கூட நிறைய இடங்கள்லாம் பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அவர் யோசனை சொல்றாரு, அங்க பாருங்க இங்க பாருங்க அது இது சொல்லிட்டு என்னத்தையோ சொல்லிட்டு இருந்தாரு. நிதியமைச்சர், தமிழகத்துடைய நிதியமைச்சர் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க, ஆனா இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பண்றாரு, முன்னாடி நின்றுகிட்டு ஆர்டர் போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஒரு இமேஜ் ஆனது தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிச்சு. திமுகவை மட்டும் இல்லாம இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் நிறைய பேர் கழுவி ஊத்தி இருந்தாங்க. அந்த விஷயம் குறித்து அண்ணாமலை அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் தரமான பதிலடி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் அது பாருங்க, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க. சினிமா டைரக்டரை கூட்டிட்டு போய் ஃபீல்டு விசிட் பார்த்துருக்கீங்களா லைஃப்ல? இல்லை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்க மாட்டேன். சினிமா டைரக்டருக்கு பின்னாடி நிதி அமைச்சர் நிற்கிறார் கை கட்டி. இந்த அநியாயத்தெல்லாம் எங்கேயும் நம்ம பார்த்தது கிடையாது. சரி, உதயநிதி ஸ்டாலின் டெபியூட் பண்றீங்க, அவருக்கு என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியல? அவர் என்ன ஒரு 30 ஆண்டு காலம் அரசியல் இருந்தவரா? ஏன் உங்களிடம் துரைமுருகன் அவங்க இல்லையா? சீனியர் லீடர்ஸ் யாருமே இல்லையா? இதற்கு முன்னாடி கிரைசிஸ் பார்த்தவங்க இல்லையா? இன்னைக்கு எம்எல்ஏவாகி இன்னைக்கு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அங்கே போனாங்கன்னா என்ன அவருக்கு தெரியும்? வாட் இஸ் தி நோ அபவுட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்? இந்த துறையில் வேலை பார்த்துருக்காரா? இந்த பணியில் 10 ஆண்டுகள் இருந்திருக்காரா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? ஏன் சீனியர் மினிஸ்டர்ஸ் உங்கள்கிட்ட இல்லையா? சீனியாரிட்டியில் 1 2 3 4 5 அத்தனை பேர் இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி 7 முறை 6 முறை ஆட்சியில் இருந்தவங்க இருக்காங்களே. ஏன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இல்லையா? பாருங்க எந்த அளவுக்கு குழப்பம். எங்க யாரை முன்னிலைப்படுத்துவது? இந்த நேரத்துல தான் மகனை முன்னிலைப்படுத்துவீங்களா? இதை வச்சு டெப்டி சிஎம் ஆக்கிடலாம் 2024 அப்படிங்கிறக்கான இதன களமாது. மூத்த தலைவர்கள் போகாம, எக்ஸ்பீரியன்ஸ்டான அமைச்சர்கள் போகாம, இப்ப புதுசா எம்எல்ஏ ஆகி அமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் போறதுனால அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி சேஞ்ச் ஆகும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் அவருடைய பங்குக்கு இப்ப ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாரா? அடுத்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செஞ்ச தரமான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம். 19ஆம் தேதி மத்திய பாதுகாப்பு படை அவங்க கூட சேர்ந்து
இங்க தமிழகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு இயற்கை பேரிடரை நம்ம எப்படி சமாளிக்கலாம், எப்படி மக்களை துரித நடவடிக்கை மூலமா காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி 18ஆம் தேதி செய்தி வெளியே வந்தது. ஓகேங்களா, 18ஆம் தேதி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா 19ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, நம்மளுடைய தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்களுக்கு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு தமிழக அரசு கொடுத்திருக்கு. வேற ஆளுநரா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இது மாதிரியான விஷயங்கள் வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. மாநில அரசு பண்ணக்கூடிய இது மாதிரி விஷயங்களை கண்டிப்பா வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள் திமுக அரசு செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காட்டியிருக்காரு. பப்ளிக்காவே போட்டு உடைச்சிருக்காரு. நம்மளுடைய ராஜ்பவன்ல இருந்து ஒரு விஷயத்த அவங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ராஜ்பவன் வெளியிட்ட அந்த ஒரு ட்விட்டர் பதிவை நான் உங்களுக்கு சைட்ல போற தயவு செய்து பாருங்க. ஆளுநர் அவர்கள் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மத்திய அரசு துறைகள் மற்றும் பாதுகாப்பு படைகள் மேற்கொண்டு வரும் மீட்பு நிவாரண பணிகளை சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆய்வு செய்தார். இந்திய ராணுவம், கடற்படை, கடலோர காவல்படை, விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, ரயில்வே, BSNL, இந்திய வானிலை மையம், இந்திய விமான போக்குவரத்து துறை ஆணையம் மற்றும் இந்திய செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்க கேட்டுக்கொள்ளப்பட்ட போதும் மாநில அரசின் எந்த ஒரு பிரதிநிதியும் வரவில்லை. இந்த மீட்டிங்ல கலந்துக்கோங்கன்னு ஆளுநர் தரப்புல இருந்து கூப்பிட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனாலும் தமிழக அரசு சார்பாக எந்த ஒரு பிரதிநிதியும் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வரவே இல்லை, யாரும் கலந்துக்கவே இல்லை. மழை பாதிப்பால் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நிலைமை மோசமாக உள்ளது. மத்திய அரசு துறைகள் அவற்றின் வளங்களை மாநில அரசு அழைத்தவுடன் பணியாற்றும் வகையில் தயாராக வைத்துள்ளன. மேலும் மாநில அரசால் கோரப்படும் போது அவை பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகங்களின் உத்தரவின்படியும் தேவைக்கேற்ப இயன்ற வகையில் சொந்தமாகவும் அவை மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபடுகின்றன. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சில அமைப்புகள் போதிய ஒருங்கிணைப்பு இல்லாதது மற்றும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஒட்டுமொத்த நிலைமையை போதிய வகையில் மதிப்பிடாதது போன்ற காரணங்களால் எத்தனை வளங்கள் சரியாக தேவை மற்றும் எங்கெல்லாம் படையினர் அனுப்ப முன்னுரிமை தர வேண்டும் என்பது தெளிவற்று உள்ளதாக கவலை தெரிவித்தன. தற்போதுள்ள மோசமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கூடுதல் வளங்களை கையிருப்பில் வைத்திருக்குமாறு அவர்களை ஆளுநர் கேட்டுக்கொண்டார். இவங்க இப்படிதான்ப்பா, இவங்க எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ தயவு செய்து நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருங்க, தேவையான விஷயங்களை நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா, மத்திய பேரிடர் மீட்பு படை மற்றும் மத்திய படையெல்லாம், அவங்க கிட்ட இவர் இது மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. திமுக ஆல்ரெடி பயங்கர டேமேஜ்ல இருக்குது, அதெல்லாம் போதாதுன்னு இப்ப ஆளுநர் RN ரவி அவர்கள் வேற இப்படி ஒரு விஷயத்த சொல்லி மேற்கொண்டு டேமேஜ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே திமுகவுடைய அரசியல்ல மிகப்பெரிய அளவுக்கு செட்பேக்கை தான் கொடுக்க போகுது. இது எல்லாத்தையுமே திமுக எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சத்தியமா தெரியல. One